ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். வேண்டாத குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை கூட எப்படி அழகாக ஒரு ஹோம் டெக்கராக அதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது பிரிஞ்சி இலையும் இந்த குட்டி பாக்ஸும், அதாவது குங்கும டப்பா இருக்கும் இல்லையா, அது. இப்போ கலர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இந்த குங்கும டப்பாவில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். டைனி ஸ்டோரேஜ் பாக்ஸாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு டெஸ்க் ஆர்கனைசராக மட்டும் இல்லாமல் கூடவே இது உங்களுக்கு ஒரு ஷோ பீஸாகவும் இருக்க போகுது. ஒரு ஹோம் டெக்கர் ஷோ பீஸா ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கிடைக்குதுன்னா வேண்டாம் நான் சொல்வோம். ஸோ அழகாக ஒரு பொருளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் நம்ம எப்போவுமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் குங்குமம் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய பாட்டமுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பீச் கலர் கொடுத்துட்டு அதோட டாப் மூடி இருக்குது இல்லையா, இந்த கேப் இதுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலை, அதாவது பே லீஃப்க்கு நான் கொடுக்க போகிற கலர் என்னென்னா ரெயின்போ கலர். எப்போவுமே ரெயின்போ கலர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா விப்ஜிஆர், VIBGYOR விப்ஜிஆர் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம இந்த ரெயின்போ கலர் எடுத்துக்கலாம். அதாவது வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், yellow, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த 7 கலர் வானவில் கலர் ரெயின்போ கலர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பே லீஃபில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கிறோம். வாட்டர் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்ரலிக் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போஸ்டர் கலர்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். சூப்பரான ஒரு ஷோ பீஸ் மட்டும் நமக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் உறுதி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே 1 to 2 கோட்டிங்ஸ், எதெல்லாம் லைட்டாக இருக்கும், இப்போ எல்லோலாம் லைட்டாக இருக்கும், ஸோ அதுக்கு 2 to 3 கோட்டிங்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதும், அது மாதிரியே எடுத்துக்கோங்க. Okay, for light colors like orange and yellow you can give 2 to 3 coatings. For dark colors like violet 1 coating is enough. Finally இப்போ நம்ம ரெட் கலரும் கொடுத்தாச்சு. ஸோ ரெட் இல்லைன்னா எந்த கிராஃப்ட்டுமே கொஞ்சம் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மோஸ்ட் அட்ராக்டிவ் கலரில் ரெட்டு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் நேரம் காய வைக்க போகிறோம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? சாதாரண ஒரு லீஃப் தான், ஆனால் அது கலர் போனதுக்கப்புறம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். எப்படியும் ஒரு 1/2 hour இதுக்கு டைம் தேவைப்படும். அந்த நேரத்துக்குள்ளே ஒரு காஃபி டீ ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் திருப்பி வந்துடலாம். இப்போ இயர்பட்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது சின்ன குச்சி வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நல்ல ப்ரொஃபஷ்னல் ஸ்டிக்ஸே உங்கள்கிட்ட இருக்குது, அந்த டூத் பிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இது என்ன ப்ரொஃபஷ்னல் ஸ்டிக்கு அப்படின்றீங்களா? கிராஃப்ட்டுக்கு நம்ம பக்காவாக யூஸ் பண்ணுறதுனால அப்படி சொன்னேன். ஸோ இப்போ பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு எய்தர் ஃபெவி பாண்ட் இல்லைனா க்ளூ கன் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ டூத் பிக் இருந்தால் நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நான் இயர்பட்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? யோர் விஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக இதை இது கூட ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போது நம்ம இலையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குங்குமம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் மாற்றிட்டோம், கலர் அடித்து அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மேலே இந்த க்ளூ கன்னை வச்சு நான் இந்த லீஃபை இதோட சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ சம்டைம்ஸ் இதோடவே ஸ்டிக் ஆகிடும். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா கூட நிறைய க்ளூ கன்னை இது மேலே இப்படி கொட்டி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் இதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் கிடச்சிரும். அடுத்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக நீங்கள் எந்த ஒரு பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மேலே நான் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் கூட ரெயின்போ பெயிண்டிங் மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் அப்படியும் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது திஸ் வே ஆர் தட் வே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அது முக்கியம் இல்லையா? இல்லாத பொருள் கடையில் போய் தேடி தேடி வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிறது தான் உண்மையான க்ரியேட்டிவிட்டி. ஸோ என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள். அடுத்து எய்தர் நெயில் பாலிஷ் இல்லைனா கிளிட்டர் இருக்குது, எது வேணாலும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டாக இதில் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி கிளிட்டர் ஸ்பார்க்லிங் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லீஃபை இப்படியே நம்ம விட்டுடலாம். இல்லைனா இதுக்கு இன்னும் ஒரு அழகு கூட்டுறதுக்காக நம்ம இந்த கிளிட்டர் க்ளூ இருக்கும் இல்லையா, 3D கிளிட்டர் க்ளூ, அதை நான் அந்த லீஃப் மேலே அழகாக இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பே லீஃப், அதாவது பிரிஞ்சி இலை நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அம்மா கிச்சனில் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரம் your house kitchen you take the bay leaf. ஓகே? ஸோ அம்மா கிட்டே இருந்து தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ கேட்டு அம்மா சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி விரிஞ்சலை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு க்யூட் ஹோம் டெக்கரை அம்மாவுக்கு அப்படியே கிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு சேஃப்டி பின்லாம் வைக்கிறதுக்கு, அவங்களோட பொட்டு பிந்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஷோ பீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த பேப்பர் கிளிப்ஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது பின், எரேசர், உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், கம்மல், இந்த
மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஷோ பீஸாகவும் உங்களுடைய டெஸ்கில் வந்து வச்சிடலாம். ஸ்டடி டேபிளில் நீங்கள் அழகாக இது வச்சுக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மைண்டெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லான விஷயங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது யூ ஃபீல் தட் பிரைட்னஸ். கரெக்டாக? ஸோ இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பரான கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை.